ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை மறுபடியும் இந்த லின்ஸ் கிச்சனில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் தோசை. சுகர் பிபி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தோசை சாப்பிட்ணுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் அவங்களுடைய சுகர்னாலையும் பிபினாலையும் தோசை சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க. அதனால இன்னைக்கு அரிசியே பயன்படுத்தாம ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை வெர்ஷன் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஓட்ஸ்ல தோசை நம்ம செஞ்சு சாப்பிட போறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் 3 மட்டும்தான். ஓட்ஸ் 1 கப்பு, அது எந்த ஓட்ஸாகவும் இருக்கலாம். உளுத்தம்பருப்பு 3/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப். உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒரு 2 மணி நேரம் ஊறுறதுக்கு நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ஓட்ஸையும் தனியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டா போதும். 3ஐயும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் அது புளிக்கிறதுக்கு விட்டுறலாம். நமக்கு மாவு புளிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊற்றி பார்க்கும்போது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நீங்கள் எப்பவும் போல் எடுத்து தோசை ஊற்றலாம். இந்த தோசை மற்ற தோசை, அதாவது அரிசி உளுந்து ரெகுலராக நம்ம செய்கிற தோசை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த பயமும் இல்லாமல் இந்த தோசையை நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். குறிப்பாக வயசானவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தோசையை தாராளமாக அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.